திமுகவைச் சேர்ந்த 4 முதலமைச்சர்கள் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 4 முதலமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் தான் தேவை. ஆனால் திமுகவில் மட்டும் 4 முதலமைச்சர்கள் இன்றைக்கு அதிகாரம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், திரு துர்கா ஸ்டாலின் ஆக 4 முதலமைச்சர்கள் தமிழகத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் எந்த நன்மை மக்களுக்கு கிடைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் கடுமையான விலைவாசி உயர்வு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க. 2011க்கு முந்தைய எப்படி இருந்தது, 2011க்கு பின்பு எப்படி இருக்கிறது என்று 10 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், அதனால் மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கிறது என்று சீர்தூக்கி பாருங்கள். விடியா திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. எந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கின்றதோ அங்கு தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் தொழில்கள் அடியோடு அழிந்துவிட்டன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு அதனால் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழுக்கு வந்தன. விடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு தொழில் செய்வதே மிக கடினமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த பகுதி நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் பல தொழில்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு லாரி தொழில் இன்றைக்கு சுமார் இந்த மாவட்டத்தில் மட்டும் எனக்கு கிடைத்த தகவல்படி 30,000 லாரிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஒரு லாரி இயக்குவதற்கு என்று சொன்னால் 4 பேர் வேணும். ஷிப்ட் முறையில் மாற்றுகின்ற பொழுது 1,20,000 பேர் இந்த லாரி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய நிலை கேள்விக்குறியாகிவிட்டது. தமிழ்நாட்டில் நூல் விலை மற்றும் மின்கட்டண உயர்வால் விசைத்தறி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதை விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. செங்கல், மணல், கம்பி விலையும் உயர்ந்துள்ளதால் ஏழை மக்கள் வீடு கட்டுவது கனவாகவே உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்னைக்கு கைத்தறி தொழில் என்று கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த கைத்தறி தொழில் எல்லாம் தேக்கமடைந்தது. அந்த கைத்தறி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டும். உடனடியாக மானியத்தை கொடுத்தோம். அந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. நூல் விலை கட்டுப்பாட்டுகள் கொண்டாந்தோம். அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். ஆக கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக் கொண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 58 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்றைக்கு நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிமுக ஆட்சியிலே 2019 7 பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2022ஆம் ஆண்டு விடியா திமுக ஆட்சியிலே 58 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த 3 ஆண்டு 19, 20, 21, 22 4 ஆண்டு காலத்திலே இன்றைக்கு எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு மக்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இன்றைக்கு அதனால் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழுக்கு வந்தன. விடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு தொழில் செய்வதே மிக கடினமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியாளர்களின் துணையோடு அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் போதைத் தொழிலில் ஈடுபட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் விற்பனை, கள்ள சாராயத்தை தடுக்க வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி மலர்ந்தே தீர வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் சூளுரை. யாரோட இருக்காரு? யாரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார்? ஆக இந்த கடத்தில் போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்டவர் முதலமைச்சரோடு நெருக்கமா இருக்கிறாரு. அவருக்கு என்ன தொடர்பு நமக்கு தெரியாது. அதேவேளை
இந்த போட்டோல யாருக்காரு பாருங்க, யாருக்கிறா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆக அப்பாவும் மகனும் முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரும் அந்த போதைப் பொருள் கடத்தல் ஆசாமியோடு புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. இதோட உயர் போலீஸ் அதிகாரியோடைய அவர் ஒரு பரிசு பெறார், அவரோடையும் போட்டோ எடுத்திருக்காரு. இப்படி இந்த ஆட்சியாளருடைய இன்றைக்கு நெருக்கமா இருந்துகிட்டு வெளிநாட்டுக்கு 2 ஆண்டு காலமாக போதை கடத்தல் ஈடுபட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை விற்பனை செய்ததாக தகவல் இருக்கிறது. ஆக இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளருடைய துணையோடு இன்றைக்கு அவருடைய நெருக்கமாக இருப்பதை காட்டிக்கொண்டு திமுக நிர்வாகிகள் இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக இன்றைய தினம் தெரிகிறது. சிதம்பரம் மற்றும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச்செயலாளர் இன்று சூறாவளி பிரச்சாரம். அதிமுக வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் திருட்டு திமுகவையும் மதவாத பாஜகவையும் விரட்டி அடிக்க வேண்டும். கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா பேச்சு. படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்படும். திண்டுக்கல்லில் கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. படித்த படிக்காத இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். அதே மாதிரி இங்க அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட மருத்துவ கல்லூரி செயல்பாட்டில் உள்ளது. அதே போல அரசு சட்ட கல்லூரியும் உறுதியாக. ஆரணி அருகே அடுத்தடுத்து 5 அரிசி ஆலைகளில் வருமான வரித்துறையினர் சோதனை. சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சோதனையில் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். திருத்தணியில் விடியா திமுக நிர்வாகி வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. 2 தினங்களுக்கு முன்பு ரெய்டு நடைபெற்ற நிலையில் மீண்டும் அதிகாரிகள் சோதனையால் உடன்பிறப்புகள் கலக்கம். காஞ்சிபுரத்தில் விடியா திமுக பிரமுகரும் ரியல் எஸ்டேட் அதிபருமான இளங்கோவன் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை. 4 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். கன்னியாகுமரி பிரச்சாரத்தில் டாஸ்மாக் மதுபான கடையை ஏன் மூடவில்லை என வாரிசு அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய பெண். பதில் சொல்ல முடியாமல் மழுப்பலாக பேசிவிட்டு எஸ்கேப்பான உதயநிதி. கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, ஆட்சிக்கு வந்தா எல்லா டாஸ்மாக் கடையும் மூடிடுவோம். யாருக்கு ஓட்டு போட்டீங்க? 2016 ஆண்டு கேக்குதா? சூரியன் ஓட்டு போட்டீங்களா? ஜெயிச்சிருந்தா மூடிடுவோம். அப்பவே ஆமா, இப்போ வரைக்கும் 500 கடைகள் மூடியாச்சுமா. உங்களோட கோரிக்கையை முதலமைச்சர் சொல்ற விரைவில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உதயநிதியின் பிரச்சாரத்திற்காக அனுமதியின்றி ராட்சத கொடிக்கம்பங்களை நட்டு தேர்தல் நடத்தை விதிமீறலில் ஈடுபட்ட திமுகவினர். சாலையின் நடுவே நடப்பட்ட ராட்சத கொடிக்கம்பங்களை அகற்றி தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு. தமிழகத்தில் தற்போது வரை 4,36,00,000 பூத் ஸ்லிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்குவார் பாளையத்தில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு மாலை அணிவிப்பது தொடர்பாக விசிகவினர் இடையே வாக்குவாதம். விசிக நிர்வாகிகள் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. கோவையில் திமுக சார்பில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தனியார் பேருந்துகளை பயன்படுத்தி தேர்தல் நடத்தை விதிமீறல். திமுகவினரின் விதிமீறல்களை தேர்தல் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் 4,5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. சென்னை அருகே போதை ஊசி செலுத்திக் கொண்டு 15 வயது சிறுவன் தள்ளாடிய காணொளி வெளியானதால் அதிர்ச்சி.
விடியா ஆட்சியில் தங்கு தடையின்றி கிடைக்கும் போதை வஸ்துக்களால் எதிர்கால தலைமுறையே சீரழிந்து வருவதாக பெற்றோர் வேதனை. ஊசி இங்கதான் அசாம் செட்ல வாங்கிட்டு இருக்கிறார். ராகுல் வீட்டுல இந்த மாதிரி இங்க டீ கடைக்கிட்ட உட்காந்துருக்கோனுங்கண்ணா எல்லாருமே. என்ன ஊசி அது? போதை ஊசினா. எவ்வளவுக்கு போடுறாங்க? 500 ரூபாய்க்குண்ணா. சென்னை திருவொற்றியூரில் 2000 போதை மாத்திரைகளை பதுக்கி வைத்திருந்த 3 போலீசாரால் கைது. விடியா ஆட்சியில் தமிழகம் போதையின் பிடியில் சிக்கி சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 570 மது பாட்டில்கள் பறிமுதல். விடியா ஆட்சியில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பட்டப்பகலில் மருந்தகத்தில் மாத்திரை வாங்குவது போல் நடித்து பெண்ணிடம் 5 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற சிறுவர்கள். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தமிழகம் குற்ற சம்பவங்களின் கேந்திரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் வேதனை. அடிக்கடி மாற்றப்படும் IAS அதிகாரிகளால் மாசு கட்டுப்பாடு வாரிய பணிகள் பாதிப்பு. குறுகிய காலத்தில் அடிக்கடி உறுப்பினர்கள் மாற்றப்படுவதால் கொள்கை முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை தொண்டாமுத்தூரில் யானை கூட்டம் சாலையை கடந்து சென்ற காணொளி வெளியானதால் பொதுமக்கள் அச்சம். கோடை காலத்தில் வனவிலங்குகள் ஊருக்குள் உணவு தண்ணீர் தேடி வருவதை தடுக்க விடியா திமுக அரசு தவறிவிட்டதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. விருதுநகரில் 1 மணி நேரமாக பெய்த மழையால் 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் கழிவு நீருடன் புகுந்த மழைநீர். நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கொட்டும் மழையில் குடைபிடித்தவாறு பொதுமக்கள் சாலை மறியல். காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவாரம் பாலாற்றுப்படுகை தடுப்பணை பராமரிப்பின்றி மணல் சூழ்ந்ததால் விவசாயிகள் நீரின்றி கடும் அவதி. மணலை அகற்ற கோரி பலமுறை மனு அளித்தும் விடியா அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சீன லைட்டர்கள் விற்பனையை தடுக்க தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை தீப்பெட்டி ஆலைகள் வேலை நிறுத்தம். விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சிறு குறு தொழில் விற்பனை முற்றிலும் நலிவடைந்து விட்டதாக கோவில்பட்டி தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் வேதனை. சென்னை சவுகார்பேட்டை நகை பட்டறையில் தங்க நகையை விற்று தருவதாக கூறி 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பெற்று மோசடி. புகாரில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான மற்றொரு நபருக்கு போலீசார் வலைவீச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் அதிமுக பிரமுகர் வீட்டில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை நிறைவு. மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படும் வருமான வரித்துறையினர் சோதனையில் எதுவும் சிக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். சென்னை வளசரவாக்கத்தில் தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான 3 டன் எடை கொண்ட மின்சார கேபிளை திருடிய 4 பேர் கைது. ஏற்கனவே மூலப்பொருட்களின் விலை உயர்வால் அவதிப்படும் நிலையில் சட்டம் ஒழுங்கு சீரழி வாழும் தனியார் கட்டுமான நிறுவனத்தினர் கடும் சிரமம். தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை அருகே திருமணத்தை மீறிய உறவு விவகாரத்தில் 2 சிறுவர்களை கொலை செய்தவர் போலீசார் பிடியிலிருந்து தப்பியோடி தற்கொலை முயற்சி. ரயில்வே மின்கம்பியை பிடித்து தற்கொலை செய்ய முயற்சியில் ஈடுபட்டவர் படுகாயங்களுடன் மீட்டு மருத்துவமனையில் அனுமதி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி பலி. பதற வைக்கும் விபத்து காட்சி. சென்னை ராயப்பேட்டையில் கஞ்சா போதையில் கடைகளை உடைத்த இளைஞர்களுக்கு தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு. விடியா அரசு கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் தோல்வியடைந்து விட்டதாக பொதுமக்கள் விமர்சனம். மயிலாடுதுறை அருகே வெகு விமரிசையாக நடைபெற்ற மேலமாரியம்மன் கோவில் தீமிதி உற்சவம். 16 அடி நீளம் கொண்ட அழகு காவடிகளுடன் தீமிதித்து பக்தர்கள் பரவசம்.
ஐபிஎல் தொடரில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி அபார வெற்றி. மெகாக் ரிஷப் பண்ட் சிறப்பாக விளையாடி அசத்தல்.